ட்ரெயின்ல ஏறி போலாமா? என்னடா பண்ற? கடிச்சு தின்ட்டான், கீழே விட்டுனா வீலோட எதுவும் தெரியலையே, நான் செத்துட்டேன். இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், இல்ல ஃபியூச்சர்ல இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். தெரிஞ்சிருச்சு. ஓகே கைஸ், வர்ஷினி யாருங்கிற விஷயம் வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. தூங்குறதுக்கு முன்னாடி நீ ஏன் கூட ஏதாவது பேசிட்டு இருக்கணும். ஒரு வேளை தூங்கிட்டேன்னு வச்சுக்கோ, அந்த கனவுல கூட நான் தான் வரணும். ஏன்னா நீ லவ் பண்றல, கடைக்கு போனேன், இதை பார்த்தேன், அது பொம்மையா அந்த மாதிரி இருந்துச்சு, அதான் வாங்கிட்டேன். நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. தனுஷாகர் சீன் பார்த்தாலே நான் வாழும் வாழ்வே உனக்காகத்தானே, நாள்தோறும் நெஞ்சில். ஹே தேர் பீப்புள், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்றைக்கி என் கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8 கண்டஸ்டன்ட் ஆக்ட்ரஸ் வர்ஷினி வெங்கட் இருக்காங்க. அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பேசலாம். அண்ட் ஆக்ட்ரஸ்னு மட்டும் சொன்னதுனால அவங்க ஒரு ஆக்ட்ரஸ் மட்டும் நினைக்காதீங்க. அவங்க வந்து கவிதை எழுதுவாங்க, பாட்டு பாடுவாங்க, ஒரு ஜிம் ஃப்ரீக். ஸோ எல்லாத்த பற்றியும் தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். உங்களை சந்திக்கிறதுல எனக்கும் எங்கள் டீமுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் உங்களை பார்க்க வரும்போது ஒரு லவ் லெட்டரோட தான் வரணும்னு நினச்சேன். ஆனால் உங்களை பற்றி எழுதும்போது வார்த்தையை கோக்க முடியாதுங்கிறனால வெறும் கையோட வந்தேன். சும்மாறா இதெல்லாம் சொன்னாங்களா? இல்லை நானா டேய் சும்மாறா ஃபீல் பண்ணி சொன்னா கூட இந்த உலகம் யாரையும் புரிஞ்சுக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதா. நானும் சொல்லிட்டே இருக்கேன் சும்மாறா சும்மாறான்னு, கேக்குறியா? ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்கு. ஸோ முதல் கேள்வி ஸ்டார்ட் வித் பிஃபோர் என்டரிங் பிபி அண்ட் ஆஃப்டர் கமிங் ஃப்ரம் பிபி லைஃப் எந்த மாதிரி மாறி இருக்கு? உங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ் தெரியுது உங்ககிட்ட? பர்சனலாக வந்து பிபி எப்படின்னா வந்து ஒரு ட்ரைனிங் கேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே. ஸோ அது ஒரு ஷோவை தாண்டி அதில் நிறைய எமோஷன், நிறைய விஷயங்கள் உள்ள அடங்கி இருக்கு. ஸோ அது ஒரு ட்ரைனிங் கேம்ப் மாதிரி. நம்ம வெளி உலகத்துக்கு, அது ஒரு வேற உலகம், வெளி உலகத்துக்கு நம்மளை தயார்படுத்திக்கிற ஒரு ட்ரைனிங் கேம்ப். ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாரும் உள்ள பேசிப்போம். அது ட்ரைனிங் கேம்ப் அந்த மாதிரி. ஸோ எப்படின்னா அவங்க கொடுக்குற டாஸ்க்கு இதெல்லாம் இருக்குது, அது நம்ம எப்படி அணுகிறோன்றது இருக்குது. ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு வகையில் நம்மளை வந்து வெளி உலகத்துக்கோ இல்லை நம்ம சினிமாவில் இருக்கிற கெரியருக்கோ ஏதோ ஒரு வகையில் வந்து நம்மளை தயார்படுத்திக்கிட்டே இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஆக்சுவலாக ஒரு ஷோவை தாண்டி இருக்கிற விஷயம் அதுதான். ஸோ எனக்குள்ளே நிறைய மாற்றங்கள், இந்த எல்லாருக்குள்ளேயுமே ஒரு நிறைய மாற்றங்கள் இருக்கும். எனக்குள்ளே நிறைய மாற்றங்கள் நான் பார்த்தேன். நான் வந்து ரொம்ப ப்ரிவிலேஜ்டான ஒரு கிட். ஓகேவா? ஸ்பாயில்ட் பிராட் இல்லை, பட் ஒரு ப்ரிவிலேஜ்டுன்னு சொல்லலாம். பெரிய கஷ்டம், பெருச கஷ்டம் அப்படின்றது வாழ்க்கையில் அப்படிலாம் பெரிய கஷ்டம்லாம் இல்லை. சின்னதாக இருக்குமே தவிர அது எல்லாருக்கும் வழக்கமாக இருக்கிறது தான். பட் பெரிய கஷ்டம் அப்படின்றது இல்லை. அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருங்களுக்கும் ஒவ்வொரு பெரிய கஷ்டம் இருக்கும்போது அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு. நான் நிறைய இடத்துல உள்ளே வந்து சொல்லியிருப்பேன், என்ன மாதிரி நீங்களும் ப்ரிவிலேஜாக இருந்தால் உங்களுக்கும் நீங்களும் நல்லா இருந்திருப்பீங்க அந்த மாதிரி. பட் எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் இன்னும் ஸ்ட்ராங்கர் நான் சொல்லுவேன். ஓகே. ஆமாம், சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் கேள்விப்பட்டா அது உண்மையா? என்ன விஷயம்? ஐயோ, என்ன குண்டை தூக்கி போகிற இல்லை, விஜய் சித்துவில் வந்த வர்ஷினி நீங்கள் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு பல ஆதாரங்கள் இருக்குங்கிறாங்க. அது உண்மையா? என்னங்க சொல்லி அதான் சொன்னேன்ல, அதெல்லாம் பர்சனல் கேட்கக்கூடாது. நீங்க பர்சனல் கேட்கக்கூடாதா? இதுக்கு பதில் அஸ்வத் மாதிரி வந்து மட்டும் தான் சொல்ல முடியும். அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், இல்லை ஃபியூச்சரில் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஃபியூச்சரில் இருக்கலாமா? ஏங்க இந்த ஹிண்டெல்லாம் பார்த்தா கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு. உண்மையை சொல்லுங்க, அந்த வர்ஷினி நீங்களா? அவர்கிட்ட வீடியோ போட்டவங்கள்ட்ட கேளுங்க, என்னையும் கேட்குறீங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்களா அந்த வர்ஷினி? பார்த்தேன், அதை நான் ரீக்ரியேட்டிவ் பண்ணி போட்டிருந்தேன். நான் தாங்க அந்த வர்ஷினி. அந்த மாதிரியா? ஆமாம், இப்போ தெரிஞ்சிருச்சு. ஓகே கைஸ், வர்ஷினி யாருங்கிற விஷயம் வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த வர்ஷினி, சொல்லப்படுற வர்ஷினி, சோஷியல் மீடியாவில் தேடப்படும் வர்ஷினி வந்து நம்ம முன்னாடி தான் உட்காந்துருக்காங்க. ஐயோ, இந்த பவுலுக்குள்ள
வி ஹேவ் 5 சீட் இருக்கு, ஓகேவா? இந்த 5ல் நீங்கள் 3 பிக் பண்ண போறீங்க. அந்த 3ல் ஒவ்வொரு விஷயம் இருக்கும். ஸோ அதை தான் நீங்கள் பண்ண போறீங்க. ஓகே, குலுக்குங்க, பிக் பண்ணிடுவோம். இந்த உருட்டுறது குலுக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக. அதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணுவாப்புல. பிக் 1 நான் தான் படிப்பேன். இது நல்ல சீட்டா? கீ 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 இது எடுக்கலாமா? சொன்ன பையலே 3 டிஃப்ரெண்ட் சீன்ஸ்ல வந்து ஐயோ இது 3 டிஃப்ரெண்ட் சீன்ஸ்ல நீங்க நடிக்க போறீங்க, ஓகேவா? காலையில ஏஞ்சோனே எனக்கு தான் ஃபர்ஸ்ட் குட் மார்னிங் சொல்லணும். ஏன்னா நீ என்ன லவ் பண்றல்ல, ஒரு வேலை சொல்லலன்னு வச்சுக்கோ, நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன், நீ எனக்கு ஒரு வார்த்தை சொல்லணும். ஏன்னா நீ என்ன லவ் பண்றல்ல, அதுக்கப்புறம் ஸ்கூல்ல வந்து கிளாஸ்ல கூட நீ என்னையே தான் கவனிச்சுட்டு இருக்கணும். என்ன லவ் பண்றல்ல, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோடனே சாப்பிட்டலாம் கூடாது, நீ என் கூடயே போன்ல பேசிட்டு இருக்கணும். ஏன்னா நீ என்ன லவ் பண்றல்ல. அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் பண்ணும்போது கூட ஏன் கூட பேசிட்டு இருக்கணும், இல்லைன்னா எனக்கு போர் அடிக்கும். ஏன்னா நீ லவ் பண்றல்ல. தூங்குறதுக்கு முன்னாடி நீ ஏன் கூடயே தான் பேசிட்டு இருக்கணும். ஒரு வேளை தூங்கிட்டேன்னு வச்சுக்கோ, அந்த கனவுல கூட நான் தான் வரணும். ஏன்னா நீ லவ் பண்றல்ல. லவ் பண்றல்ல, லவ் பண்றல்ல. இது எனக்கு தெரிஞ்சு இது வந்து எங்கேயோ இது உண்மையாலுமே நடந்த மாதிரி இருக்கு. யாரோ ஒருவர் வந்து இதனால பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது இந்த ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஆகும்போது என்னுடைய அசம்சனா இருக்கு. உண்மையை சொல்லுங்க, யாருக்கு அந்த கீதாவா இருந்திருக்கீங்களா? எல்லாருமே வந்து ஒரு பாயிண்ட்ல அந்த கீதாவா இருந்திருப்போம். ஸோ எல்லாரும் பொண்ணுங்களுமே வந்துட்டு அது எப்படி சொல்றதுன்னா, அந்த அட்டென்ஷன் வேணும் அந்த மாதிரி தோணும்ல. அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம், அந்த அளவுக்கு இருக்காது, பட் தோணும்ல, நம்ம கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும், இவங்க என்ன பண்றாங்க இவங்க சொல்லிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தோணும். அது இருந்திருக்கு. இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா எக்ஸிக்யூட் பண்ணதில்லை, பட் மைண்ட்ல ஓடும். என்னடா இவன் ஒரு சின்ன விஷயம் சொல்லணும், என்ன நான் இன்னைக்கு கனவுல வரலையா அப்படின்னு யோசிக்க தோணும், ஆனா கேட்க மாட்டோம். தான் சொன்னேன்ல, எவ்ரிபடி இஸ் கீதா பட் இன் தேர் ஓன் வேங்கிற மாதிரி தான். ஸோ அடுத்து ஒரு ப்ரொபோசல் சீன், ஃபேவரட் ப்ரொபோசல். மின்னலே யாராலும் கடைக்கு போனேன், இது பார்த்தேன், அது சிக்கனை பார்த்து இது அது இது பதில் நீங்க பொம்மைன்னு நினைச்சுக்கணும். அவங்க கொடுப்பாங்கல்ல. ரீமாசனா? ரீமாசன் தப்பா நினைச்சுக்காதீங்க. மாதவன் சார் தப்பா நினைச்சுக்காதீங்க சார். ஓகே, கடையில பார்த்தேன்னா இது ஒன்று மாதிரியே இருந்துச்சு, அதான் வாங்கிட்டேன். நீ வீட்டில் எப்போதும் தனியாக இருக்கும்போது இந்த மாதிரி தான் அழகாக உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். உன்ன மாதிரியே இருந்துச்சு, அதான் வாங்கிட்டேன். நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப நான் சாப்பிட்டேன். கிரையிங், அழுகிறது தான் இருக்கிறதே ரொம்ப கஷ்டமான டாஸ்க் போல் இருக்கேன். ஆமாங்க, நிஜமா. இப்படிலாம் சிரிச்சா நான்தான் சிரிக்கிற மாதிரியா இருக்கும்யா. என் மூஞ்சியே எப்படின்னா அழுதாலும் சிரிப்பு, எனக்கே சிரிப்பு வருடா பார்த்துக்கோங்க. என்னோட மூஞ்சி அதை விட கொஞ்சம் கஷ்டம் தான். எல்லா எமோஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கு. மகேஷ் பாபு பொண்ணு அழுது பழக்கம் இல்லைன்னு எனக்கு தெரியும். என்னை விட்டுட்டு போயிட்டு யாராம் விடுவா அந்த மாதிரி. அது இல்ல, ஜனனி. ஜனனி யாருங்க? நான் வந்து ராம். எங்க சாவப்போ நீங்க அந்த டிக்டாக் பண்ணுவாரு அவர் மாதிரி பண்றீங்க. எனக்கு இப்போ உண்மையாவே தனுஷ் சாகர் சீன் பார்த்தாலே அந்த ஷர்ட். ஓகே, ராம் என்னை விட்டுட்டு போயிட்டாராம், என் கூடவே இருப்பேன் நான் நினைச்சேன். சிரிக்கிறியா நீ? இது தியேட்டர்ல சுத்தியாந்து போடும்போது தம் அடிக்க போயிட்டாங்க எல்லாரும். ஆக்சுவலி ஸ்போர்ட்டுவா அது அவ்வளோ நல்லா பண்ணீங்க. அடுத்த சீட் எடுப்போம். கிளி அடுத்த சீட் நாங்க எடுக்கணும். நீங்க என்ன நல்ல கலர் படிங்க, நல்ல சீட்டா. ஓகே, சிங் அ சாங் ஃபார் சம்மன் யூ லவ். நீங்கள் ஒரு பாடகர்னு எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு பாடல். நிழல் போல நானும் நடை போட நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெருங்கால பந்தம் கடல் வானம் கூட நிறமாற கூடும் மனம் கொண்ட பாசம் தடமாறிடாது நான் வாழும் வாழ்வே உனக்காகத்தான்
புல்லாங்குழல் நீதான் ஒரு பூவின் மடல். பா நைஸ் 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 நைஸ். Thank you. ரியலாகவே வந்து ஒரு செம வாய்ஸ். வி ஹாவ் அ சிங்கர், ஆக்ட்ரஸ் எல்லாமே இருக்கு. நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி எல்லா டேலண்ட்டும் வச்சிருக்கேன் சார் அப்படிங்கிற மாதிரி. லாஸ்ட் ஒன். வெளில தான் எடுக்கலன்னு நினைக்கிறல. ஓகே சார், உங்களோட டேலண்ட் எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிற மாதிரியே தான் வருது. நீங்கள் வந்து ஒரு கவிதை சொல்ல போகிறீங்க. வினோ, நீங்கள் கவிதை எழுதுவீங்கன்னு தெரியும். ஸோ ஒரு கவிதை சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன சொல்லுங்கள்? ஒரு காதல் கவிதை முன்னாடி இருக்கிற யாரையோ நினச்சி கூட நீங்கள் சொல்லலாம். இல்லை இல்லை, உங்களோட விஷயம் இல்லை, நீங்கள் வந்து அந்த அளவுக்கு நான் ஒரு பெரிய கவிதைலாம் கிடையாது. அதுக்கு நான் ஒரு ஸ்பேஸ்ல எழுதுவேன் உட்காந்து. அந்த டைம்ல தான் அது யோசிக்க தோணும். எப்படின்னா ஒரு மொட்டை மாடியில ஒரு நிலாவை பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு ஜோன்ல இருக்கும்போது, இல்லைன்னா பாதி நேரம் தூக்கம் வராம பிறண்டிட்டு இருப்போம்ல பெட்ல, அப்பதான் நிறைய தாட்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி தாட்ஸ் நிறைய நான் வந்து எழுதி வச்சிருக்கேன். 100க்கு மேல எழுதி வச்சிருக்கேன். ஸோ அதுலேருந்து ஏதாவது ஒன்று படிக்கிறேன். அது உங்களுக்கு டெடிகேட் பண்ணதா கூட நீங்க நினைச்சுக்கலாம். டெடிகேட் பண்ணாதான் நினைச்சுக்குவேன். மேகம் தேடி செல்வோமே, வானம் மேலே நின்றோமே, உன் விழி பார்க்க என் விழிகள் ஏங்குதே, உன் விரல் கோர்க்க கைகள் துடிக்குதே, பறந்திட உன்னுடன் உலகை மறந்திட வரம் ஒன்று கேட்டிருந்தேன் கண்ணே, முன்னாளில் காத்திருந்தேன் கண்ணே, 3 வார்த்தை சொல்லி உன்னை கூட்டி போவேனே தள்ளி, என்னுடனே இணைந்து விடு, என் இடத்தில் வாழ்ந்து விடு. பா, எனக்கு ஓகே தான் அவங்க சொன்ன கவிதை. கையெல்லாம் கேட்டீங்க, கையை நான் எடுத்துட்டு வந்துட்டேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. குட் ஒன். ஆக்சுவலி நிறைய இருந்துச்சு. ஏதோ ஒன்று டக்குன்னு மல்டிபிள் சாய்ஸ்ல எடுத்தது தான். இதை விட பெட்டரா நிறைய எழுதியிருக்கேன். பட் ரியலாகவே ரொம்ப நல்லா இருந்தது. நான் கூட அந்த மரத்துல இருக்கிறது காய் அந்த மாதிரி நினைச்சீங்களா? இல்ல, என்னால அவ்வளவுதான் எழுத முடியும். நான் அந்த ஒண்ணு சொன்ன பாத்தீங்களா, அந்த லெட்டர் கவிதை மாதிரி, அந்த மாதிரிதான் என்னால சொல்ல முடியும். லவ்னாலே கிரிஞ்சு தான், பட் இந்த அளவுக்கு கிரிஞ்சு ஆகாது தம்பி. நான் நிறைய எழுதியிருக்கேன். திடீர்னு நிலவு இங்க இருக்கு, நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி. இப்ப நான் இதெல்லாம் அடுத்து பண்ணலான் இருக்கேன். இதெல்லாம் தான் என்னோட ஃபியூச்சர் கோல்ஸ், மை ஐடியாஸ். நான் என்னெல்லாம் வச்சிருக்காங்க வர்ஷினி, அதெல்லாம் சொல்லக்கூடாது. இது செயல்ல காட்டணுங்க, சொன்னா என்ன இது அந்த மாதிரி சொல்ல. பட் திஸ் இஸ் மை ஐடியா, லைக் மேனிஃபெஸ்ட் பண்ற விஷயமா இருக்கு. இல்ல, எனக்கு இந்த மேனிஃபெஸ்ட்ல நம்பிக்கை கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எனக்கு தெரிஞ்ச ஒரு பொய்யான விஷயம். ஓகே, நீங்க என்ன ஒர்க் பண்றீங்களோ அது உங்களுக்கு, நீங்க ஒர்க் பண்றதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும், அது ஓகே. பட் நீங்க ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணி, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் எனக்கு உங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இவங்க வேணும் அப்படின்னு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு பையன் மேனிஃபெஸ்ட் பண்ணுறான்னு வச்சுக்கோ. அப்போ நான் 2 பேருக்கு கிடைக்க போதா? கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி. ஸோ எனக்கு அதில் ஒவ்வொருத்தங்களோட நம்பிக்கை வந்து நான் அது எதுவும் குறைவாக சொல்லலை. ஒவ்வொருத்தங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி தான் அவங்க நம்பிக்கை இருக்கும். எனக்கு அந்த மாதிரி நம்பிக்கை இல்லை. ஏன்னா மேனிஃபெஸ்ட் பண்ணால் அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணால் தான் நடக்கும். அதனால ஸோ நான் அதில் பெருசாக இது இல்லை. நம்ம பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருப்போம். என்ன நமக்கு வரணும்னு இருக்கோ அது வரும். அது மாதிரி தான் பிலீவ். நைஸ் நைஸ். கீப் ஒர்க்கிங். ஸோ என்னோட அடுத்த கட்ட பிளான் என்ன பாஸ் அந்த மாதிரி கேட்குறீங்கன்னா, என்னதான் பண்ண போகிறேன் அந்த மாதிரி? இல்லை, இப்போ நான் வந்து ஒரு மூவி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு மூவி நெக்ஸ்ட் மந்த் ஒரு மூவி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் சைன் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் ஃபாலோ அப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 2 மூவி ரிலீஸ்க்கு வெயிட்டிங் இந்த வருஷம். நைஸ். ஸோ மேலே டிடி நெக்ஸ்ட் லெவல் வரும். அதுக்கப்புறம் லேட்டர் வரமே சாபம்ன்ற படம் ரிலீஸ் ஆகும். ஆல்ரெடி லாரான்ற படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இதெல்லாம் தான் அப்கமிங். இது போக போக இன்னும் நிறைய விஷயம் அப்படியே தேடிட்டே இருக்கோம். ஏதாவது நல்ல ப்ராஜெக்ட்ஸ் கண்டிப்பாக வரும்னு நம்புகிறேன். ஸோ அதுக்கான என்னென்ன உழைப்பு தேவையோ அது வந்து சைடில் நம்ம போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். நைஸ் நைஸ். லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் பேசணும். லைக் உங்களோட ஜேர்னியாகவும் சரி, உங்களை பற்றியும் சரி, இதை உங்களோட டேலண்ட்டை எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி சரி, நிறைய விஷயம் பேசணும். இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. நீங்களும் ரொம்ப பொறுமையாக அழகாக ஃபன்னாக எடுத்துகிட்டு போனீங்க. தேங்க்யூ ஸோ மச்.